விமன் ஏசியா கப் 2024 ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் இந்தியா பங்களாதேஷ் கடையில் ஜூலை 26 2 PM ஸ்டார்ட் ஆகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். விமன் ஏசியா கப்னாவே இந்தியா பக்கம்தான் அப்படிங்கிற அளவுக்கு இது வரைக்கும் ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு முறை பங்களாதேஷ் ஜெயிச்சிருக்காங்க. ஓவராலாக அந்த ரெண்டு டீம்ஸ் மட்டுமே சாம்பியன் ஆகிருக்காங்க. மற்ற டீம்ஸ் ஜெயிச்சதில்லை. @MSI Cricket 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கம்மலில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மை மாஸ்டர் 11 100க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. காஸ் பைக்ஸ் மொபைல் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, பயன்படுத்திங்க. ஹெவி இன்வெஸ்டருக்கு இது சிறப்பான விஷயமா பார்க்கலாம். ரெகுலர் கிவ்அவேஸ் கொடுக்குறாங்க, ஏகப்பட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸ்மால் லீகு, மினி லீக்ஸு எல்லாத்துலேயும் பெஸ்ட் அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. மை மாஸ்டர் 11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கம்மலில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோடய ரெஃபரல் கோடை பயன்படுத்த மறக்காதீங்க. ரங்கரி டம்புலா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் டம்புலாவில் தான் இந்த சீரியஸ் முழுமையாகவே நடக்குது. இன்றைக்கி மேட்ச் 2 மணிக்கு நடக்குது, நம்ம டைம் அதுதான். 15 மேட்ச்சில் 6 பேட் ஃபஸ்ட்டு 9 சேசிங். ஓவராலாக இந்த சீரியஸில் 12 மேட்ச் நடந்திருக்கு. 12 மேட்சுமே கிட்டத்தட்ட ரிசல்ட் பேஸில் எதிர்பார்த்த ஒன்று தான். நேபாள் வெற்றி பெற்றது கூட நம்ம எதிர்பார்த்தோம், நிறைய பேர் எதிர்பார்க்கலைன்னா கூட நம்ம இந்த இடத்துல எதிர்பார்ப்பு வச்சுருந்தோம். அந்தபடி தான் போயிருக்கு. செமிஃபைனல்ஸுக்கு இந்த 4 டீம்ஸ் தான் வரும். இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஆனால் அந்த வகையிலையுமே ஓவராலாக எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ். அதனால் பேட் ஃபஸ்ட்டு டீம், பேட்டிங் செகண்ட் டீம் அப்படின்லாம் யோசிக்க தேவையில்லை. பெட்டர் டீம் ஜெயிக்கிறாங்க. இன்றைக்கி இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அகெயின்ஸ்ட் பங்களாதேஷ். இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்கான அவுட்புட் கொடுப்பாங்க. அந்த இடத்துல இந்தியா எட்ஜ் எடுத்துப்பாங்க. பவுலிங் பேஸில் கிட்டத்தட்ட ஈக்குவல்னு சொல்லணும். ஏன்னா பங்களாதேஷ் எப்பயுமே பவுலிங் டீம், பவுலிங்கில் பெட்டராக பண்ணுவாங்க. போன மேட்ச்சில் பேட்டிங்லேயே ஒரு ஷோ பண்ணாங்க. 180+ அடிக்க முடியும் அப்படின்னு ஷோ பண்ணாங்க. மலேசியாவுக்கு எகென்ஸ்டாக எப்பயுமே எல்லா டீம்ஸும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுத்துருக்காங்க. அதில் ஏசியா கப்பில் ஸ்பெஷலாக சொல்லிடலாம். ஹையஸ்ட் இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸு ஒரு பக்கம் அட்டப்பட்டு அடித்தாங்க. அதுக்கு முன்னாடி மித்தாலி எல்லாமே மலேசியாவுக்கு அகென்ஸ்டாக தான் அப்படின்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பங்களாதேஷ் பெட்டர் அவுட்புட் கொடுத்தாங்க. ஆனால் கொடுக்கணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த வகையில் ஒரு கான்ஃபிடென்ட் பங்களாதேஷுக்கு இருக்கலாம். பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீம், பவுலிங் பேஸ்லேயும் பேட்டிங் பேஸ்லேயும். அதனால் இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். தாய்லாந்து லோ ஸ்கோர் 93/7 அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இந்த சீரியஸில் வச்சுருந்தது தான். அண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 201-5 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை இந்த சீரியஸில் பதிவு பண்ணாங்க. இந்த பேட் ஃபஸ்ட்டுக்கு 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. சேசிங்க்கு 4 விக்கெட்டு. நிறைய நேரங்களில் சேசிங் வெற்றி கொடுத்துருக்கு. அது இல்லாமல் ஓவராலாக பார்க்கும்போது இந்த T20லே இந்த மாதிரி நம்பர்ஸை தான் நம்ம பார்ப்போம். ஒரு மேட்ச்சுக்கு 10 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பின்னர்ஸோட விக்கெட் 77ஆகவும் பேசஸோட விக்கெட் 37ஆகவும் இருந்திருக்கு. கண்டிப்பாக 37 பேசர் அப்படிங்கிறது அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு விஷயமா இருக்குது. சின்ன டீம்ஸ் விளையாண்டதுனால இந்த பேசர் விக்கெட் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே ஸ்பின்னர்ஸுக்கு அவ்வளோ விக்கெட்ஸ் விழும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அதை விட பேசர்ஸ்க்கும் கூடவே விழுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 150 பிலோவா 8 டைம்ஸ் வந்தால் கூட 170 அபோவா 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதில் 190 அபோவா 2 டைம்ஸ், அதில் 200+1 அப்படின்னு சொல்லணும். இந்த டாப் ஸ்கோரராக அட்டப்பட்டு இந்த சீரீஸில் இருந்திருக்காங்க. ஓவராலாக இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்லேயே டாப் ஸ்கோர் அவங்க தான். அதில் 119 அப்படிங்கிற இண்டிவிஜுவல் ஸ்கோரையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் ஸ்கோர் நிறைய வந்திருக்கு. 50+ டாப் 10க்குள்ளே இருக்குது. அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன டீம்ஸ் எல்லாம் விளையாடும்போது இருக்குங்கும்போது டெஃபினட்டாக கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த நம்பர்ஸ் அதை தான் சொல்லுது. சஃபாலி வர்மா செகண்ட் ஹையஸ்ட்டாக இருக்காங்க. முஷிதா காட்டும் 2 மேட்ச் விளாண்டா கூட அவங்க 3rd இருக்காங்க. டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தான் டாப் ஸ்கோரராக இருக்காங்க. அதை பாருங்கள். இது இன்னுமே ஒரு விஷயத்தை சொல்லுது. அவ்வளோ ஸ்விங் கிடைக்காது. பேசஸ் எல்லாம் பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணுற ஓப்பனர்ஸ் பெட்டரான அவுட்புட் கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த நம்பர்ஸ் எல்லாம் சொல்லுது. அண்ட் விக்கெட் டேக்கிங்கில் பங்களாதேஷ் விக்கெட் டேக்கர் ஸ்டாப்பில் இருக்காங்கங்கும்போது அந்த இடம் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துதுன்னு சொல்லலாம். பங்களாதேஷ் பிளேயர் கண்டிப்பாக பவுலிங் பேஸில் நல்லா இருக்காங்க, பேட்டிங் பேஸில் அந்தளவுக்கு இல்லை. நான் அப்படியுமே பேட்டர் லிஸ்ட்டில் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறதும் இந்த சீரியஸில் சின்ன டீம்ஸ்க்கு அகென்ஸ்டாக விளாண்டுருக்கிறத புரியுது. அதில் ரபையா கான் ஹையஸ்ட் விக்கெட்டு இருக்க ஒரே ஒரு 4 விக்கெட்டாக அல்லது ரபையா கான்கிட்ட தான் இருக்குது. நஹிடாக்கிட்ட 12 ரன் கொடுத்து 3 விக்கெட் எடுத்திருக்காங்க. அதில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கிங் தீபி. பர்டிகுலராக இந்த பர்டிகுலர் சீரீஸில் மட்டும் இல்லை, ஓவராலாக அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் தீப்தியோட விக்கெட்ஸ் தான் ஹையஸ்ட் விக்கெட்டாக இருந்திருக்கு. ரபையா, நஹிடா அங்கேயுமே செகண்ட் பெஸ்ட்டாக இருக்காங்க. மைண்ட் பண்ணிக்குங்க. இந்தியா பாசிபிளாக உங்களோட ரெகுலர் 11க்கு வந்துடுவாங்க. போன மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஸ்மித்தி ஓப்பன் பண்ணல, சஃபாலி, தயாலன் ஓப்பன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சஜ்ஜனா ஒன் டவுன் அப்படின்ற மாதிரி அந்த ஆர்டர் இருந்தது.
இந்த மேட்ச்சு கண்டிப்பாக வந்து ரெகுலர் சைடுக்கு வந்துடுவாங்க. ஹர்மன்பிரீத் கேப்டன் பண்ணுவாங்க. போன மேட்ச் ஸ்மித்தி மந்தானா கேப்டன் பண்ணது ஞாபகம் இருக்கட்டும். உமா செட்ரி, சஜீவன் சஜனா, அருந்ததி ரெட்டி அண்டு ஆஷா சோபனா இவங்க பெஞ்சில் இருப்பாங்க. அருந்ததி ரெட்டிக்கு எதுவும் வாய்ப்பு கொடுக்குறாங்களா தொடர்ந்து அப்படின்னு பார்க்கணும். மோஸ்ட்லி ரெட்டிக்கான வாய்ப்பு இல்லை. ஸ்மித்தி அண்ட் சஃபாலி ஓப்பன் பண்ணுவாங்க. தயாலன் ஹேமில் தான் ஓகேவான பர்ஃபார்மன்ஸ். போன மேட்ச் நல்லா ஹிட்டிங்கை ஷோ பண்ணாங்க. இருந்தால் கூட ஒரு நர்வ்ஸ் இருக்குது, அந்தளவுக்கு கிரேட்டாக பார்க்க முடியல. ஒரு சில நேரங்களில் பெட்டர் இன்னிங்ஸ் கொடுக்கலாம். ஒரு 30+ அப்படின்னு கொடுக்கக்கூடிய எபிலிட்டி, இன்னும் சொல்லப்போனால் அவங்க குவாலிட்டியில் டவுட்டு கிடையாது. ஆனால் அவங்க அந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக அணுகிறது அப்படின்ட்டு தான் நம்ம பார்க்குறோம். ஹர்மன்பிரீத்தோட கேப்டன்சி அண்ட் பேட்டிங் பேஸில் ஒரு ஸ்டெடினஸ் ஷோ பண்ணுறவங்க, ஒரு காம்னஸ் இருக்குது. கண்டிப்பாக ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் டெஃபினட்டாக இந்தியா எளிதாக ஜெயிச்சிருவாங்கன்னு தான் தோணுது. அப்போ ஹர்மன்பிரீத்துக்கு சின்ன அளவில் பேட்டிங் கிடைக்கும் அப்படின்னு தான் யோசிக்கப்படுது. ரோட்ரிகஸு ஓரளவுக்கு டீசென்ட் பேட்டர், இன்னும் இந்த சீசனில் பெருசாக ஷோ பண்ணலை. ரிச்சா கோஸோட விக்கெட் கீப்பிங் அண்ட் இவங்க ஒரு இன்னிங்ஸ் சூப்பராக ஆடினாங்க. அதிக அளவில் ஸ்ட்ரைக் ரேட்டு அப்படின்ற வகையில் செகண்டு ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் இருக்காங்க. ஒரு 500+ ரன்ஸு ப்ளஸ் ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் 150 ரேஞ்ச் அப்படிங்கிற இடத்துல ரிச்சாகஸ் தொடர்ந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. பயங்கரமாக விளையாண்டுட்ருக்காங்க. தீப்தி நல்ல ஃபினிஷராக பார்க்கலாம். பவுலிங் பேஸில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பூஜாவோட பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே சிறப்பாக இருக்கும். நல்ல ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்டு ராதா யாதவ் எண்ட் ஓவர்ஸில் கலக்கிறாங்க. விக்கெட் டேக்கிங்கில் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. தனுஜா கன்வர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்ராக்ஸு, ஸ்ரீயங்கா பட்டேலோட இன்ஜுரி இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துச்சு. சிறப்பாக பயன்படுத்துகிறாங்க. தனுஜா பொறுத்த வரைக்கும் அந்த எக்கனாமி மெயின்டைன் பண்ணுறது, அது மூலமாக ப்ரெஷர் போட்டு வீடு எடுக்கிறத வச்சுருக்கிறதுனால இது சிறப்பான அணுகுமுறை. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெஸ்ட்டாக வரலாம். ரேணுகா சிங் ஸ்விங் கிடைக்காத இடத்துல கஷ்டப்படுவாங்க. கொஞ்சம் வெரைட்டி ஷோ பண்ண பார்க்குறாங்க. கொஞ்சம் டஃப்பு தான் இருந்தால் கூட அகெயின்ஸ்ட் பங்களாதேஷுங்கும் போது அவங்கள விட முடியாது. டெஃபினட்டாக விக்கெட் டேக்கிங்கில் இருக்க முடியும். பங்களாதேஷ் அவங்களோட அதே 11 இருக்குமா பார்க்கணும். ஜஹனாரா ஆலமுக்கு பதிலாக மருஃபா அக்தர் மறுபடியும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜஹனாரா ரீசெண்ட் டேஸில் அந்தளவுக்கு கிரேட்டாக இருக்கிறது இல்லை. மருஃபா சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்ற இடத்துல இந்த ஸ்வாப் எதிர்பார்க்குற ஸ்வாப்பாக இருக்குது. சொரிஃபா கார்ட்டூனுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குமா? ஜஸ்மினுக்கு பதிலாக அப்படி ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தராக்ஸ் ஏற்கனவே இருக்காங்க, லெக் பிரேக் இருக்காங்க. அந்த வகையில் ஜஸ்மினுக்கு பதிலாக சொரிஃபா கார்ட்டூனுக்கு போவாங்களா பார்க்கணும். மோஸ்ட்லி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம்னு நான் பார்க்குற. ஒரு ஆஃப் பிரேக் பவுலரோட தேடலில் போவாங்க. திலாரா அக்தர் போன மேட்ச் க்ளோவ் அவங்க தான் மாட்டியிருந்தாங்க. பாசிபிளாக நிகர் சுல்தானா இந்த மேட்ச் க்ளோவர் கூட இருப்பாங்கன்றது தான் எதிர்பார்ப்பு. முர்ஷிதா லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் டாப்பால் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த சீரியஸ் உங்களுக்கு சிறப்பான சீரியஸாக இருந்திருக்கு. தொடர்ந்து அந்த அவுட்புட்டை கொடுக்க முடியும். ருமானா ஓகேவான பர்ஃபார்மன்ஸு, ஒரு சீசன்டு கம்பைனர் மாதிரி தான் இருக்காங்க. அந்தளவுக்கு சிறப்பாலாம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இஷ்மா தஞ்சீம் டாப் ஆர்டரில் பாசிபிளாக 1 டவுன் ஸ்டேஜுக்கு அனுப்புவாங்கங்கிற எதிர்பார்ப்பு. ஓப்பனிங் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். போன மேட்ச் லேட்டாக பார்த்தோம். அதே இவங்க தான் முன்னாடியே ப்ரொமோட் ஆகிட்டாங்க. இந்த டாப் 4க்குள்ளே முடிஞ்சுது. தஞ்சீமுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் பாசிபிளாக 1 டவுன் இருந்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. டாப் ஆர்டர் விக்கெட் டேக்கிங் இருந்தால் ஸோ அந்த இடத்துல தஞ்சீம் வரதுக்கான வாய்ப்பு. ரிட்டு மோனி, ரபயா கான், சொர்ணா அக்தர் இவங்கெல்லாம் டீசெண்ட் ஆல்ரவுண்டர்ஸ். ரிட்டு மோனி சூப்பரான பவுலிங் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஆனால் அவங்கள எந்த அளவுக்கு பயன்படுத்துவாங்கன்னு பார்க்கணும். ரபேயா சூப்பரான விக்கெட் டேக்கர், சொர்ணா அக்தரும் அந்த மாதிரி ஒரு பவுலர் தான். பேட்டிங் பேஸில் சொன்னா கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் ரீசெண்ட் டேஸில் கொடுக்குறாங்க. நகிடா அந்த டீமோட பெஸ்ட் பவுலராக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. ஜஸ்மினோட பவுலிங் ஓகேவாக இருக்குது. கண்டிப்பாக டீசென்ட் பவுலிங் கொடுக்குறாங்க. இன்றைக்கி மேட்ச்சில் இருப்பாங்களா அப்படிங்கிறது கேள்வி. ஜஹனாராக்கு பதிலாக மருஃபா வராங்களா இல்லை ஜஹனாரா தொடர்றாங்களான்னு பார்க்கணும். நியூ பாலில் கண்டிப்பாக ஜஹனாரா பெஸ்ட்டாக இருந்திருக்காங்க. பேட்டிங் ஆர்டர் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு வேளை இந்தியா செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது லோ ஸ்கோர் பங்களாதேஷ் வச்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் மாற்றம் கூட வரலாம். பட் சஜீவன் சஜனா மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிற ஆங்கிளில் போன மேட்ச் போன மாதிரி 11 இருந்தால் அப்போ வேணால் வாய்ப்பு இருக்கலாம். அதர்வைஸ் மோஸ்ட்லி இந்தியா இப்படி தான் போவாங்க. பங்களாதேஷை பொறுத்த வரைக்குமே பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்குங்கிற எதிர்பார்ப்பு. ஒரு பாயிண்டில் சொர்ணா அக்தருக்கான ப்ரொமோஷன் எதுவும் கிடைக்கலாம் எண்டில் வர மாதிரி இருந்தால். பவுலிங் ஆப்ஷன் இந்தியா 5 bowler ஸ்டிக்கில் மோஸ்ட்லி போகிறாங்க. அப்படி தான் போவாங்கன்னு எதிர்பார்க்குறோம். ஸ்லாக் ஓவரில் ராதா யாதவ் ரேணுகா சிங்கோட ஓவர் எதிர்பார்க்குறோம். ஒரு சில இடங்களில் தீப்தி எண்ட் ஓவரில் வீசுறதுக்கான வாய்ப்பு. ரேணுகா ஏர்லியாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு தீப்தி எண்ட் ஓவரில் வருவாங்க. தனுஜா கன்வர் கூட எண்ட் ஓவரில் வந்து ஆச்சரியப்படுறதுக்கலாம். ராதா யாதவ் ஒரு பக்கம் ஸ்டிக் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பவுலிங் ஆப்ஷன் ரிட்டு மோனி
ஃபாலோடு 5 பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. மோஸ்ட்லி இந்த 5 பவுலர்ஸ் அடிஷ்னலாக சப்போர்ட்டுக்கு ரிட்டுமோனின்னு யோசிக்கிறாங்க. நகிடா அக்தர் அண்ட் ஜஹனார் ஆலமோட முழுமையான ஓவர் மேக்ஸிமம் எதிர்பார்க்குறோம். அதில் மருஃபா இருந்தால் ஜஹனாராக்கு பதிலாக மருஃபாவோட முழுமையான ஓவர் இருக்கும். சொர்ணா அண்ட் நகிடாவோட எண்ட் ஓவர் நிறைய நேரங்கள் இருந்திருக்கு, அது எதிர்பார்க்குறோம். சில நேரங்களில் இங்கே சொரிஃபா கார்ட்டூன் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அந்த எண்ட் ஓவரில் நகிடாவோட வீசுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கணும், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்க பட்சத்தில் எண்ட் ஓவரில் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் வச்சுப்பாங்களாங்கிறது கேள்வி. ஒரு மேட்சப் பேஸில் சில நேரங்களில் எண்ட் ஓவர் மாறும். பிக் பேஸில் ஜிஎல் பிக்கு ஜமீமா அண்ட் தனுஜாவை குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. இந்தியா பேட் ஃபஸ்ட்டு பண்ணுன்னா டெஃபினட்டாக ஜமீமா ஒரு கன்சிடரேஷன் தான் சொல்லணும். சேசிங் பண்ணும்போது அவங்களுக்கு பேட்டிங் வருமாங்கிறது கேள்வி தான். பட் ஒரு கன்சிடரேஷன் ஜிஎல் பிக்குக்கு சொர்ணா அண்டு ஜஹனாரா குறைவாக பிக் ஆகிருக்காங்க. டெஃபினட்டாக டீசன்ட் சாய்ஸு. எண்ட் ஓவரில் கூட இவங்க 2 பேர் வீசுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. இன்னொரு பக்கம் கேப்டனாக ஸ்மிருதி மந்தானா, சஃபாலி வர்மா அண்ட் தீப்தி சர்மா சைடு நிறைய பேர் போயிருக்காங்க. ஸ்மிருதி மந்தானா ரீசனாக நல்லா விளையாடுறாங்கன்னா கூட இந்த சீரீஸில் பெஸ்ட் அவுட்புட் இது வரைக்கும் கொடுக்கல. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. சஃபாலி வர்மா நல்லா அவுட்புட் கொடுத்துருக்காங்க. தீப்தி விக்கெட் டேக்கிங்கில் கலக்குறாங்க. பேட்டிங் பேஸில் இன்னுமே பண்ணாமையே நல்ல அவுட்புட் இது வரைக்கும் நம்பர்ஸில் இருக்குது. பூஜா, ராதா அண்ட் தனுஜா இந்தியன் பவுலர்ஸை கேப்டனாக கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுறது நல்ல விஷயமா பார்க்கலாம். ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சா இந்தியன் பவுலர்ஸை ட்ரை பண்ணி ரிஸ்க் எடுங்க. டீம் பாருங்கள், கேப்டன் தீப்தி அண்ட் வைஸ் கேப்டன் ராதா யாதவ். எண்ட் ஓவரில் இவங்க வீசுவாங்கங்கிற நம்பிக்கை அண்டு கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்கில் ஸ்பின்னர்ஸ் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற அந்த இடத்துல இவங்க 2 பேர்த்தையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணலாம். தனுஜான்னு ஒரு டீசன்ட் சாய்ஸ் ரொம்ப குறைவாக பிக் பண்ணிக்கிற இடத்துல தனுஜா கண்ணூர் மாதிரி பிளேயரை கேப்டனாக ட்ரை பண்ணி அது கிளிக் ஆச்சுன்னா பெரிய லெவலில் நம்ம போக முடியும். ஏன்னா தீப்தியை நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அவங்களுமே பவுலிங் பேஸில் தான் இருக்காங்க. அந்த பவுலிங் பேஸில் தனுஜா பெஸ்ட் அவுட்புட் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டாக பெஸ்ட் அவுட்புட்டுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. க்ளோஸ் டு ஜிஎல் போகலாம். பயன்படுத்திக்கங்க. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.